சிலுவை யுத்தங்கள் அப்படித்தான். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் பைத்துல் முகத்தஸிலே சிலுவையை வைத்திருந்தார்கள் சிலுவை யுத்தக்காரர்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்துக்கு எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்கள். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி வந்தார், பைத்துல் முகத்தஸை மீட்டார், சிலுவை யுத்தக்காரர்களை தன்னுடைய காலிலே மண்டியிட வைத்தார். அதற்கு முன்னர் இமாமுத்தீன் ஜங்கி, நூருத்தீன் ஜங்கி வந்தார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தார்கள். எந்த அளவிற்குன்னா நூருத்தீன் ஜங்கியினுடைய வரலாற்றில் நாம பார்க்க முடிகிறது. பக்கத்து நாடுகள்ல சுத்தி கிறிஸ்தவ நாடுகள், சுத்தி எதுதான் இருக்குது, கிறிஸ்தவ நாடுகள். அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டை விட்டு விட்டு நூருத்தீன் ஜங்கியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இஸ்லாமிய நாட்டில் வந்து குடியேறாங்க. பாலஸ்தீன் இதை ஒட்டி உள்ள பகுதிகளில் குடியேறாங்க. அப்போ வீசா, பாஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த பகுதியில் வேண்டாலும் வந்து குடியேறிக் கொள்ளலாம். ஏன்னா இனத்தோட சேருங்கிறவன் அவனுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதோட போய் அவன் சேர்ந்துக்குவான். விசாவும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாமிய அரசுல வந்து குடியேறுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் முஸ்லீம்கள் காரணம் கேட்கிறாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள்ல ஏகப்பட்ட பிரிவு இருக்கு, புரோட்டஸ்டன்ட் அது இது நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா. இந்த ஒரு பிரிவுக்காரனுக்கு இன்னொரு பிரிவுக்காரனை பிடிக்காது. மன்னர் கேத்தலிக் கிறிஸ்துவனா இருந்தா இவனை என்ன பண்ணுவான், வேற கிறிஸ்துவ பிரிவுகளை சார்ந்தவனை அழிப்பான், கொடுமைப்படுத்துவான், சித்திரவதை பண்ணுவான். நாங்கள் இருவரும் கொள்கையிலே ஒன்றானவர்கள், உட்பிரிவுகளிலே வேறுபட்டவர்கள், ஆனால் எங்களை அழிப்பார்கள். ஆகையினால எங்களுக்கு பாதுகாப்பு தருவதாக இருப்பது இஸ்லாமிய அரசு பாதுகாப்பு தருகிறது. அங்க வந்து குடியேறணும், அப்படி வந்து குடியேறினாங்க. நூருத்தீன் ஜங்கி எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அதற்கு பின்னர் ஒரு காலகட்டம் வந்தது. எந்த அளவுக்குன்னா பாலஸ்தீனத்தில் வந்து விவசாயம் பண்ணி சொந்தமா நிலம் வாங்கி சொந்த ஊராவே ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபினுடைய காலத்தில் ஒரு கிறிஸ்தவன் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறான். எப்படி, நான் இந்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நிலத்தை ஒரு முஸ்லீம் அபகரித்துக் கொண்டான், கேட்டால் சொல்கிறான் இது என்னுடைய நிலம்தான் என்கிறான். அனுபவ பாத்தியது தான், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, அனுபவ பாத்தியது. அனுபவத்தில் இது என்கிட்ட தான் இருக்குது கிறிஸ்தவர் சொல்றாரு, முஸ்லீம் சொல்றாரு இல்ல இது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாரு. வழக்கு சலாஹுதீன் அய்யூபிட்ட வரல, அது கீழ்கோர்ட்ல இருக்குது. கீழ்கோர்ட்டில் உள்ள நீதிபதி விசாரிச்சு பார்க்கிறாரு, அந்த முஸ்லீமுக்கு சாதகமாவே சூழ்நிலைகளும் சாட்சிகளும் இருக்கின்றன, இந்த சொத்து முஸ்லீமுக்குரியதுதான் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார் நீதிபதி. அந்த கிறிஸ்தவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஓண்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இமாம் நூருத்தீன் ஜங்கியினுடைய மன்னரை இருக்கு பாருங்க, கபிரிஸ்தான், அங்க போய் அழுகுறான். இமாம் நூருத்தீன் அவர்களே, நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த அநியாயம் எனக்கு நடந்திருக்குமா? நீங்கள் மதத்தின் அடிப்படையில் யார் மீதும் பாரபட்சம் காட்டியவர்கள் இல்லை. இன்னைக்கு பாருங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக எனக்கு பாதகமாகவும் முஸ்லீமுக்கு சாதகமாகவும் இந்த நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசலாம். ஆனா அவர் அந்த அடிப்படையில் சொல்லல, எவிடன்ஸ் இவனுக்கு சாதகமா இருக்கு, தீர்ப்பு சொல்றார், அவ்வளவுதான். நூருத்தீன் ஜங்கியினுடைய மன்னரையில போய் அழுகுறான், நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி எனக்கு அநியாயம் நடந்திருக்குமாண்டு. இந்த செய்தி அவருடைய சிஷிய பிள்ளையா இருக்கக்கூடிய அப்போதைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த வழக்கை மறுபடி விசாரிக்க சொல்றாரு சலாஹுதீன் அய்யூபி. கீழ் நீதிமன்றத்தில் போய் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க, இந்த வழக்கை திரும்ப எடுங்கன்னு சொல்றாரு. திரும்ப எடுத்து வழக்கை விசாரிச்சு பார்த்தா, ரெண்டாவது தடவை வழக்கை விசாரிக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பா தானே விசாரிப்பாங்க, போன தடவை நடந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கிறாங்க. வழக்கை விசாரிச்சு பார்த்தா அது கிறிஸ்தவனுக்கு சொந்தமான நிலம், முஸ்லிம் வந்து பொய் சொல்லியிருக்கிறான், போலியான சாட்சிகளை கொண்டு வந்து தனக்கு சாதகமாக அந்த நிலத்தை பெற்றுக் கொள்வதற்காக போலியான சாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்துவனுக்குரியதுதான் அந்த நிலம்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறான். அந்த தீர்ப்பை கேட்ட உடனே அந்த கிறிஸ்தவன் மறுபடியும் என்ன பண்ணா, ஓண்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு மறுபடியும் நூருத்தீன் ஜங்கியுடைய கபிரிஸ்தானுக்கு தான் போறான். இப்ப என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேக்குறாங்க எல்லாரும். ஒழுங்காத்தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், இப்ப ஏன் மறுபடியும் அழுதுகிட்டு இங்க வரேன். அப்ப அவன் சொன்னா, நூருத்தீன் ஜங்கியினுடைய கபிரிஸ்தானுக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு, இந்த மாமனிதர் இவர் இருந்தும் நீதி வழங்கினார், இறந்தும் நீதி வழங்கினார். இவருடைய மண்ணில வந்து நான் அழுதேன், நம்முடைய குருவினுடைய மண்ணிலவே ஒருத்தன் அழுகுறான் நியாயம் கேட்டு,
அந்த அளவுக்கா நம்ம மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி சலாவுதீன் ஐயூபியினுடைய காதுக்கு போய் எனக்கு அவர் என்ன பண்றாரு, ரிவர்ஸ் பெட்டிஷன் போட சொல்லி என்ன கேஸ மறுபடி எடுத்து எனக்கு நீதி வழங்குறாருன்னா அதுக்கு அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவன் அழுதான்னு வரலாற்றில் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக மறுபடியும் பைத்துல் முகத்தஸை கிறிஸ்தவர்கள் பிடித்து சலாஹுதீன் ஐயூபினுடைய மண்ணறையில் கால் வைத்து லுக் சலாஹுதீனை பாத்தியா, நாங்க மறுபடி வந்து விட்டோம், இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அவருடைய வாரிசு தான் மாமன்னர் பாபர், இந்தியாவுக்கு வந்தாரு. மங்கோல்ல இருந்து தான் முகல்னு சொல்றோம் இல்லையா, இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். பாபரி மஸ்ஜிதை கட்டுறாரு, அதை ஒருத்தன் இடிச்சு விட்டுருக்கான். எந்த பாபருடைய முன்னோர்கள் நம்மளை கொண்டாங்களோ அந்த பாபர் வந்து இந்தியாவில் பள்ளிவாசலை கட்டுறாரு. அந்த பள்ளிவாசலை காப்பாத்துறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படி அதில் அப்படி தலைகளை புரட்டி விட்டோம் பாருங்க. பாபருடைய முன்னோர்கள் முஸ்லீம்களை கொண்டாங்க, சரியா? பாபருடைய முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வந்து அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. இப்ப பாபரும் நம்ம முஸ்லீம்களும் ஒன்னாயிட்டாங்க. அந்த பள்ளிவாசலை வேற ஒருத்தர் இடிக்கிறான், அதை நம்மளாம் சேர்ந்து இடிச்சு அதை மறுபடியும் கட்டி கொடுத்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதானங்க வரலாறு. தில்கல் ஐயாமின் உதாவிலுஹா பைனன் நாஸ். வரலாறு என்பது என்றைக்கும் ஒரு பக்க சார்பாக இருப்பதில்லை. வரலாற்றின் எழுதுகோலை யாரும் மூடி வைத்து விட முடியாது. வரலாற்றின் எழுதுகோளுக்கு எண்டு முடிவு என்பது கிடையாது. வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு சரிவு வருகிறது என்கிற ஒரு தோற்றம் வரலாற்றில் இதற்கு முன்னால் எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்திருந்ததோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் இஸ்லாம் மறுபடி வென்றே இருக்கிறது.